எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு எனக்கு செஸ் டோர்னமெண்ட் இருக்கு. அதனால இன்னைக்கே ப்ராக்டிஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போர்டு எடுத்துட்டு வந்துட்டேன். மொத்தம் 18 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துட்டு வந்தேன். அதுல 6 கிராம் ப்ரோட்டீனை இவனே போட்டு தள்ளிட்டான். இப்போ நான் ப்ரோட்டீனுக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். உனக்கு ப்ரோட்டீன் தானே வேணும், வா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கேண்டீன் கூட்டு போய் முட்டை பப்ஸ் வாங்கி தரான். இதுல 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்காமா. கிளாஸ்ல வந்து பார்த்தா ஆம் ரெஸ்லிங் போட்டி நடந்துட்டு இருக்கு. இதோ இந்த எதிரில் நின்று விளையாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் தான் அன்சாரி. இவன் ஆம் ரெஸ்லிங்ல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சீன் போட்டுட்டு இருப்பான். கடைசியில தான் வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி கிஷோர் நண்பன் அன்சாரிக்கு அலங்கார பந்தல் பாடிட்டான். இப்போ மெயின் கதைக்குள்ள போயிடுவோம் வாங்க. நாளைக்கு செஸ் டோர்னமெண்ட் இருக்கிறதுனால மெஸ்ஸில் போய் சாப்பிடாம கிளாஸ்லேயே உட்காந்து சீக்கிரம் லஞ்சை சாப்பிட்டுட்டு செஸ் ப்ராக்டிஸ் எடுப்போன்றதுக்காக சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு செஸ் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்னோட ப்ராக்டிஸ் செஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே ஆடிட்டு இருந்த மேட்ச் எல்லாம் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் குட் மூவ்ஸ் பேட் மூவ்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போர்டில் செட் பண்ணி என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். 3:15 வீட்டுக்கு ஜூட்டு விட்டேன். வீட்டுக்கு வந்த கையோட திரும்ப செஸ் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஜிம்முக்கு லீவு பிகாஸ் ஆஃப் சஃபரிங் ஃப்ரம் செஸ் டோர்னமெண்ட். இன்னைக்கான நாள் இப்படி தான் செஸ்லேயே போயிடுச்சு. நாளைக்கு டோர்னமெண்ட்ல பார்ப்போம். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபோ ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.